எதுக்கு இப்ப இங்க வந்த? யாராவது பார்த்தா தப்பா போயிடும். முதல்ல நீ இங்க இருந்து போ. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். பூஜா, கொஞ்சம் அமைதியா இரு. நானே உயிரை கையில புடிச்சிட்டு இங்க வந்து சேர்ந்திருக்கேன். ஐயோ வினோத், இப்ப அண்ணி வந்துருவாங்க. உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? தயவு செஞ்சு வெளியே போ. எனக்கு எல்லாம் தெரியும் பூஜா. கீழே எல்லாரும் ரொம்ப பிஸியா இருக்காங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நான் மேல வந்திருக்கேன். இங்க பாரு, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. என்ன பேசுற நீ? நீ சொல்றத கேக்குறதுக்கு நேரம் இல்ல. நானே உயிரை கையில புடிச்சிட்டு உட்கார்ந்திருக்கேன். எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். நீ முதல்ல போ. ஐயோ பூஜா, அப்புறம் பேசுறதுக்குலாம் இங்க நேரமே கிடையாது. இதுதான் நம்மளுக்கு கடைசி சந்தர்ப்பம். இதையும் விட்டா நமக்கு வேற வாய்ப்பே கிடைக்காது பூஜா. இந்த நிச்சயதார்த்தம் மட்டும் நடந்துச்சு, அப்புறம் கனவுல கூட நீயும் நானும் ஒண்ணு சேரவே முடியாது. இப்பவாவது நான் சொல்றத கொஞ்சம் கேளு பூஜா. என் கூட இப்பவே வா. இவங்க யார் கண்ணிலையும் படாம நம்ம எங்கேயாவது போய் சந்தோஷமா வாழலாம் ப்ளீஸ். வினோத், நீ புரிஞ்சுதான் பேசுறியா? நான் எல்லாத்தையும் புரிஞ்சுதான் பேசுறேன் பூஜா. நீ இப்பவே என் கூட வர போறியா இல்லையா? இங்க பாரு வினோத், நான் உன்கிட்ட இதுக்கான பதில சொல்லிட்டேன். உனக்கு தான் புரிய மாட்டேங்குது. இது என் குடும்பத்தோட மான மரியாதை சம்பந்தப்பட்ட விஷயம். கீழே சொந்த பந்தம் எல்லாரும் இருக்காங்க. குறிச்ச நேரத்துல நிச்சயதார்த்தம் நடக்கணும். என் குடும்பமே என் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. அதை என்னால பொய்யாக்க முடியாது. நீ சொல்ற மாதிரி என்னால உன் கூட வர முடியாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. அப்போ என்ன விட உனக்கு உன் குடும்பம் தான் முக்கியமா போச்சா? இப்ப நீ என் கூட வர போறியா இல்லையா? ஐயோ வினோத், தயவு செஞ்சு கைய விடு. இதை தவிர வேற என்ன வேணாலும் சொல்ல நான் செய்யறேன். ஐயோ.